அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு இறை தூதர் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதன் வரிசையில் இப்போது இறை தூதர் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொடர்ந்து ஒரு நபியை குறிப்பிடுவதாக இருந்தால் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான் குறிப்பிட வேண்டும். ஏனெனில் இந்த இருவரும் ஒரே காலத்தில் வெவ்வேறு இடங்களுக்கு இறை தூதராக அனுப்பப்பட்டார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சகோதரர் மகனாவார். லூத் சமுதாயம் அழிக்கப்பட்டது ஏன்? நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிழக்கு ஜோர்தானில் உள்ள சோதோம் பகுதி மக்களை நல்வழிப்படுத்த அனுப்பப்பட்டார்கள். அந்த பகுதி மக்கள் செய்து வந்த குற்றங்களை எதிர்த்து அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். அந்த மக்களிடமிருந்து வந்த கெட்ட பழக்கங்களில் முதன்மையானது ஓரின சேர்க்கை. அதற்கு முன்பு வரை இந்த பழக்கம் மனித சமுதாயத்தில் இருந்ததே இல்லை. சாதும் வாசிகளிடையே தான் இந்த பழக்கம் முதலில் தோன்றியது. இதை எதிர்த்து லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடுமையாக போராடினார்கள். தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிரச்சாரத்தை ஏற்க மறுத்த அந்த மக்கள் மேலும் மேலும் அந்த தீய செயல்களில் ஈடுபட்டார்கள். இதனால் கோபம் கொண்ட இறைவன் வானவர்களை அனுப்பி அந்த சமுதாயத்தை அழித்தான். அல்லாஹ் இதை பற்றி தன் திருமறையில் 7வது அத்தியாயத்தில் 80 to 84 வசனம் வரைக்கும் கூறியிருக்கிறான். அதாவது, லூத்தையும் தூதராக அனுப்பினோம். உலகில் உங்களுக்கு முன் யாவரும் செய்திராத வெட்கக்கேடான காரியத்தையா செய்தீர்கள் என்று தமது சமுதாயத்தினரிடம் கேட்டார். நிச்சயமாக நீங்கள் பெண்களை விட்டும் காம இச்சைக்காக ஆண்களிடம் செல்கிறீர்கள். நீங்கள் வரம்பு மீறிய கூட்டமாகவே இருக்கிறீர்கள் என்று கூறினார். அதற்கு அவருடைய மக்கள் லூத் நபியை சுட்டி காண்பித்து, இவரையும் இவர் குடும்பத்தாரையும் உங்கள் ஊரிலிருந்து அப்புறப்படுத்தி விடுங்கள். நிச்சயமாக இவர்கள் மிக பரிசுத்தமான மனிதர்களாகிவிடலாம் என பார்க்கிறார்கள் என்று தான் பதில் கூறினார்கள். எனவே அவரது மனைவியை தவிர அவரது குடும்பத்தாரையும் அவரையும் காப்பாற்றினோம். அவள் அழிந்து போவோரில் ஒருத்தியாக இருந்தாள். அவர்களுக்கு பெரும் மழையை பொழிந்தோம். குற்றவாளிகளின் முடிவு எவ்வாறு இருந்தது என்று காண்பீராக. அதேபோல் 26வது அத்தியாயத்தில் 160 to 175 வசனம் வரைக்கும் அல்லாஹ் கூறியிருக்கிறான். லூத்துடைய சமுதாயத்தினர் தூதர்களை